அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் நாம் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னா, என்ஜினுக்குள்ளே தண்ணி புகுந்துச்சுன்னா அதை எப்படி சரி செய்வாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வண்டியை பார்த்திங்கன்னா ஒரு பாலத்துக்கு அடியில் போகும்போது தண்ணி இருந்திருக்கு, கொஞ்சமாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களும் போயிருக்காங்க. ஒரு இடத்துல தாண்டி போகும்போது வண்டியோட டயர் ஃபுல்லாகவே முங்குற அளவுக்கு தண்ணி இருந்திருக்கு. அந்த இடத்த கடக்கணும்னு நினச்சப்ப வண்டி தானாகவே ஆஃப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருக்காங்க, வண்டி ஸ்டார்ட்டே ஆகலை. அதுக்கப்புறம் ஒரு ஒர்க் ஷாப்பில் விட்டு பார்த்துருக்காங்க. அங்கே அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு என்ஜினை தான் பிரித்து வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதுக்கப்புறமா அவங்க அங்கேருந்து நம்ம ஒர்க் ஷாப்புக்கு கட்டி இழுத்துட்டு வந்தாங்க. நாம் எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இதே மெத்தடை தான் வண்டி அப்சைட் ஆனாலும் செய்யணும். அதாவது வண்டி தலைகீழாக கவுந்துச்சுன்னா பிஸ்டனுக்கு மேலே ஆயில் வந்து நின்றுக்கிடும். அப்படி இருக்கும்போதும் நாம் ஸ்டார்ட் பண்ணாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகாது. அப்போ இதே மெத்தடை தான் ஃபாலோ பண்ணணும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணோம்னா என்ஜினை பிரித்து வேலை பார்க்காமலே சரி பண்ணிடலாம். பைக்காக இருந்தால் கூட இதே ஃபார்முலா தான் செய்யணும். அதாவது பைக்கு என்ஜினுக்குள்ளே தண்ணி போயிடுச்சு அப்படின்னா கூட இதே ஃபார்முலா தான். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஏர் ஃபில்டரை தனியாக கழட்டி எடுத்துடணும், சைலன்சரையும் தனியாக கழட்டிடணும். அதுக்கப்புறமா வண்டியில் இருக்கிற 4 ஹீட்ரு பிளக்கையும் கழட்டி எடுத்துடணும். டிஏ இன்ஜினாக இருந்தால் 4 நாசிலையும் தனியாக கழட்டி எடுத்துடணும். பைக்காக இருந்தால் ஸ்பார்க் பிளக்கை மட்டும் கழட்டி எடுத்துடணும். அதுக்கப்புறமா இன்ஜினை மேனுவலாக சுற்றணும். உள்ளே பிஸ்டன் மேலே இருக்கிற தண்ணியாக இருந்தாலும் சரி, ஆயிலாக இருந்தாலும் சரி வெளியே வந்துடும். அதுக்கப்புறமா செல்ஃப் யூஸ் பண்ணி என்ஜினை கிராங்க் பண்ணோம்னா உள்ளே இருக்கிற எல்லா தண்ணியுமே வெளியே வந்துடும். அதுக்கப்புறமா மிச்ச வேலைகளை பார்த்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். விவரம் தெரியாமல் ஹெட்டை கழட்டியிருந்தால் ஒரு 15,000 ரூபா கண்டிப்பாக செலவாயிருக்கும். நல்ல வேலையாக அந்த செலவை மிச்சப்படுத்தி கொடுத்துட்டேன்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க வண்டிக்காரங்க. நான் இந்த வேலையை பார்த்து சரி பண்ணி கொடுக்க ஒரு 500 ரூபா தான் வாங்கினேன். நான் கேட்டதை விட எக்ஸ்ட்ராவே ஒரு 500 ரூபா கொடுத்தாங்க. இத்தனைக்கும் அவங்க நம்ம கஸ்டமர் கூட கிடையாது, பாண்டிச்சேரி வண்டி தான் அது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம தமிழ் மெக்கானிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.